இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதது அப்படின்னு ரெண்டு இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடி மரம், பூச்சிகள், பொருட்கள், இது மாதிரி. அதையும் தாண்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களும் இந்த பூமியில் நம்ம கூட தான் இருக்கு. இந்த கதை அதை பற்றினது. இன்னும் 20 எபிசோடுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். சொல்லி தொலை. டேய் மச்சான், இங்கே பார்த்தியா நியூஸை? விநாயகங்களை பேய் பிடிச்சி போத்தல் அடிச்சு வச்சுட்டாங்க. டேய், பேய் பிடிச்சி போத்தல் அடிச்சு வைக்க முடியுமா? டேய், ராத்திரி எல்லாம் பேய் பிசாசன்னு பேசிக்கிட்டு வந்திருக்கின்ற போதுடா. டேய் ஹோல்ட் ஆன், நான் உங்களை கொள்ளடிக்க போகிறேன். உங்கள் காசெல்லாம் கொடுங்க. பார்த்துடா, நீ கேட்குற ஸ்டைலில் காசு எடுத்து கொடுத்துட போகிறாங்க. டேய் அப்படிலாம் பேசாதடா. நீ பார்க்குற இடத்துல பாய்வேன், காட்டுற இடத்துல மேய் வேண்டாம். டேய், மேயறதுலே கடை எப்போ பார்த்தாலும். சாரி. டேய், மீட்டு வரைக்கும் போதும். இப்படி வாங்க. நான் விட்டுத்தாளா? ஆமாண்டா. சுட்டி வை பத்திரமா. பிடிச்சிக்கியா? ஓகே.
இதுதான் பிரீஃபிலோட மேப். மேப்பை காணுமே அதான். இரு, இப்போ தான் வரைய போகிறேன். டேய் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கடா. இதுதான் பிரீஃபில் இருக்கிற என் ஸ்பெல்லிங் கே கே தானே கே பேங்க். ஓகே, இந்த பாதையில் தான் நம்ம வருவோம். இது நேராக காரை கொண்டு வந்து இங்கே, அங்க இல்ல, இங்க. ஏன்டா? ஏன்னா இங்க தான் தண்ணி கடை இருக்கு. இங்க தண்ணி வாங்கிட்டு அப்படி நேரம் அடிக்கிறோம். டேய் இப்படி போக முடியாது. ஏன்? அங்கே மண்ணுக்கு பாலா இருக்கும், நேராக போய் பூந்துருவோம். சாரி மைக், சாரி. டேய் கேளுங்க, காடி கொண்டு வந்து நம்ம இங்கே பார்க் பண்ண கையோடே ரூபாய் நீ காடி விட்டு இறங்கி நேரங்க வந்தனா இங்கே பக்கத்தில் இருக்கிற இங்கே ஒரு பில்டிங் இருக்கும், தொமையாம கடை. கரு வந்துருமா? செம்மையாக இருக்கும். நீங்கள் நின்று யாராவது வந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு நீ சிக்னல் கொடுக்குற. உனக்கு என்ன வேலை தெரியுமா? நாங்கள் மாட்டிக்காமல் பார்த்துக்கிறது தான் உன் வேலை. ஷெபி, ரூபாங்க போயிட்டால, அடுத்தது நீ காடி விட்டு வெளியாகி இந்த என்ட்ரன்ஸில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், அதில் போய் நீ ஸ்ப்ரே அடிக்கிற. என்ன கலர் ஸ்ப்ரே? சாரிமா, யூ கண்டினியூ. சாரி. டேய் சும்மா சும்மா அப்படி பண்ணாத. ஓகே. சிசிடிவி ஸ்ப்ரே அடிச்ச கையோடைய மீண்டூர் வழியா நீ உள்ளே பூந்து உள்ளே இருக்கிற அலாம் கேபிளை கட் பண்ணுற. டேய் கட் பண்ணுறப்ப அலாம் அடிச்சிருச்சுன்னா நீ செத்துருவ, நாங்கள் ஓடிடுவோம். அப்போ அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணோம். ஆமாடா. டேய் நல்லா தெளிவாக கேட்டுங்க, இந்த பேங்க் உள்ள தான் 5 மிஷின் இருக்கு. இந்த 5 மிஷின்லையும் ஒவ்வொரு மிஷினில் ஒவ்வொரு கேமரா வச்சுருப்பாங்க. அந்த எல்லா கேமரா மேலேயும் நீ ஸ்ப்ரே அடிக்கிற, சரியா? இல்லை யாராச்சும் வராங்களான்னு பார்க்குறேன். டேய் ஃபோக்கஸில் இருக்கான்டா. இந்த இதுதான் ஓகேவா? ஆமாண்டா. நல்லா கேட்டுங்க, இந்த பேங்க்குள்ளே இருக்கிற 3 மிஷினில் தான் நம்ம காசை அட்டை போட போகிறோம். டேய் இரு, ஒரு மிஷினில் குறைஞ்சி எவ்வளோ இருக்கும்? ஒரு மிஷின் ஒரு 3 மில்லியன் இருக்குமா? டேய் செம. அப்போ ஏன்டா 3 மிஷினோட விட்டுக்கிட்டு 5 சேர்த்து அடிச்சிட வேண்டியதானே? ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டடா. டேய் அதில் 2 செக்கு டெபாசிட் பண்ணுற மிஷின்ரா. ஓ மை காட். டேய் செக்கா இருந்தாலும் அது காசு இருக்க தானே செய்யும். உங்களை வச்சுக்கிட்டு நான் வேற ஆள் பார்த்துருவேன்டா. டேய் டேய் தயவு செஞ்சு கேளுங்கடா. டேய் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. ரூபா காடி வந்து நீங்கள் பார்க் பண்ண கையோட நீ காடி விட்டு இறங்கி நேராக இங்கே போய் நீ நிற்கிற, சரியா? அடுத்தது ஷெபி, நீ கரெக்டாக இங்கே வந்து சிசிடிவியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நேராக பேங்க்குள்ளே வர. பேங்க்குள்ளே வந்த கையோட அலாமல் பட்டுன்னு கட் பண்ணுறேன். அலாமல் கட் பண்ண கையோட அங்கே 5 ஏடிஎம் மிஷின் இருக்கும். அந்த 5 ஏடிஎம் மிஷின்லையும் ஒவ்வொரு மிஷின்லையும் ஒவ்வொரு கேமரா இருக்கும். அந்த ஒவ்வொரு கேமரா மேலே நீங்கள் சொல்ல டாமான் சார் இல்லை, பெரிய வீடுனாலே 3 மில்லியன் தான். வேற ஏதாச்சும்? மச்சான் அங்கெல்லாம் ஆயிக்கும் சார். Why don't we check it? சரசா டேய் டிராஃபிக் ஜாம்டா. சுபாங்களே? ஏய் ஓகே இல்லை ப்ரோ. டேய் சென்டாயன் சைடு பாருங்கடா, சீப்பாக இருக்கும். இந்த அவசரத்தை கூட பார்க்கலாமே. ஆக்சுவலி நம்ம 3 பேரும் ஒரே வரிசையில் பார்க்குறோம்டா. இவன் லெஃப்ட் எடுத்துக்கிட்டான், நான் ரைட் எடுத்துக்கிறேன், நீ வேணா சென்டரில் எடுத்துக்கேன். ஏய் எனக்கு நடு தான் வேணும், நடு. வேணா இவன் சென்டரில் எடுத்துக்கிட்டோம்டா, நீ லெஃப்ட்டு நான் ரைட்டு. ஓகே. சுடுகாடு வசதியெல்லாம் இருக்கான்னு பாருங்கடா. ஏய் ஏன் சுடுகாடு? நீ ஏன் சுடுகாடை பற்றி பேசுகிற? அங்கே போட்டு உங்க 2 பேர்த்து பறிச்சிடலாங்க. ஓகே ஓகே ஃபுல் ஃபைன், இட்ஸ் ஓகே. ஓகே. டேய் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இல்லையாடா? டேய் மச்சான் போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம், தெறிக்க விடுறோம். உங்களெல்லாம் வச்சுட்டு நான் இப்படி தான் கொள்ளடிக்க போறணும். சரி டேய் ஷெபி, நேற்று வாங்க சொன்ன ஜாமான் வாங்கிட்டால? அதெல்லாம் சிறப்பாக வாங்கி வச்சு. டேய் அவன் விளாட்டுத்தனமாக இருந்தாலும் அவன் வேலையெல்லாம் அவன் கரெக்டாக இருப்பான். ஆனால் நீ கேட்ட லிக்கர் மட்டும் தான் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் பீர் வாங்கிட்டு வந்துட்டேன். வேண்டா, அப்போ கொள்ளடிக்கிறதுக்கு ஜாமான் வாங்க சொன்னா அது எதுவும் நீ வாங்கலை. டேய் அப்படி தெளிவாக கேள்றா, அதான் நேத்தே வாங்கியாச்சுல. நீ எப்படி வாங்கினியா? எக்ஸாக்ட்லி.
வண்டியா போனேன். நான் தான்டா போனேன். இதா ஏ செம்மல. இது மூஞ்சி ஃபுல்லா மறைக்கிறதுக்கு. எஸ். இது ஏன்னு கேளு. போட்டோ ஃபுல்லா மூடிடுது. அது எதுக்குடா? இது திருட வந்து அடிக்கிறதுக்கு. அதை வச்சு அடிய. இதுதான் பயங்கரமான வெப்பன். சாமி படம் வேற. இது ஏன்டா? தொப்பி கும்பிட்டு மச்சான் நம்ம பண்ற அந்த நல்ல காரியத்துக்கு மங்களகரமா ஸ்டார்ட் அப் பண்ணலாமே. கொள்ள அடிக்கிற ஜாமான் சொன்னா காட்டு காட்டு ஜாமான் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏய் ஏதாச்சும் பண்ணலாம்டா இதை வச்சு. நீ கொடுத்த காசுல இதான் பண்ண முடிஞ்சுச்சு. வாட் இஸ் தி ரீசன்? லிக்கர் எவ்வளவுக்கு வாங்கினேன்? லிக்கர் பார்த்து எவ்வளவுக்கு வாங்கினேன்? அது 56 வலிக்கு வாங்கினேன். 56 வலிக்கு. இது வீடு வாங்கணும்னா அதனால தான்டா இது 6 வலிக்கு புள்ளிங்க விளையாடுற வாக்கி தைக்க வேண்டியது இருக்கீங்க. டேய் நல்லா கேட்டுக்க. என்ன நடந்தாலும் ப்ராஜெக்ட் ஒன் தான். சரியா? எப்படி ரீக்க போடுறோம். நோட்டிஃபை செஞ்ச நான் பேரும் ஏஞ்சி. சரி சரி சரி. போறப்ப கொஞ்சம் அப்படியே கேக்கல சிங்கா பண்ணிட்டு போயிடும். நினைச்சேன்டா நீ இது கேட்பேன். ஆனா எனக்கு 2 கேன் கன்ஃபார்ம். டேய் இரு, என் ஷூ எங்கயோ இரு. என் ஷூ எங்க? டேய்டா டேய் எங்கடா என் ஷூ? இது இல்லையாப்ப சொல்றேன். செருப்பாலேயே அடிப்பேன். கண்டிப்பா அவன் தான் எடுத்துருப்பான். மச்சான் டேய் நீ இவனே தான் பாக்குறான். ஏய் என்ன மேனிக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு டைம் இல்ல தெரியுதா? வாங்க போலாம். ஏய் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்றா. தெரியுதாடா உனக்கு? தெரியுதே உனக்குமா? ரூபா ஓ சாரி, அவ செத்துட்டான். இப்ப என்னடா பண்றது? செபி நிக்கிற இடத்துல நவுந்துராத, பேய் அரைஞ்சிரும். அது நான் உன்கிட்ட சொன்னேன்டா. உன் கண்ணுக்கு எத்தனைடா தெரியுது? ஐ கெஸ் பண்றா. வாட் அபௌட் யூ? என் கண்ணுக்கு என்னது கண்ணு போச்சா? என்னது ஒண்ணு தெரியுது. ஓ ஏதாச்சும் பாச்சா பண்ண தெரிஞ்சா பாச்சா பண்றா. வாட்ஸ்அப் பாச்சா பாச்சாவா? என்ன பண்ண போறதுன்னு தெரியல. நீயே சும்மா காட்டு காட்டுன்னு காட்டிடும் போயிடாம நம்ம இருக்கேடா. சரி நானே தான் சொல்லு. வயிறுக்குள்ள ஏதோ சத்தம்லாம் கேக்குதுடா. ஒரு எங்க அம்மா ஞாபகமா இருக்குடா. எங்க அப்பா சின்ன வயசுல எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எதுக்கடா ஆட்டோகிராஃப் படத்துல வர மாதிரிலாம் பேசுறேன்? என்னடா பிரச்சனை உனக்கு? இன்னையோட நம்ம நிலம முடிஞ்சிரும் போல. போச்சு, மனுஷனுங்க கையில மாட்டணும் போ. ஐயோ பார்த்துட்டானுங்களே. அப்பவே சொன்னேன் பௌர்ணமி அன்னைக்கு வெளியே போவேன் நானு. கேட்டியாடி? இப்ப பாரு மனுஷனுங்க கையில மாட்டிக்கிட்டோம். ஐயோ அதை விட்டுடி பின்னாடியே பண்றது. என்னடா பண்றது? ஏய் கால் வேற வலிக்குதுடா. கையில பேக்லாம் வேற வச்சிருக்கானுங்க. பேக்குள்ளார என்னென்னலாம் வச்சிருக்கானுங்களோ. ஒருவேளை பேக்குளுக்கு விளக்குமாறு வேப்பில இதெல்லாம் வச்சிருப்பானுங்களோ. முடியலடா. சீலாமா சொல்லிட்டா. சீமா மச்சி இன்னும் போல ஏடாது. நான் என்னமோ அதுக்கிட்ட மின்தா இதுன்னு கேட்டு 2 முட்டை வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டா. சீக்கிரமா ஒரு முடிவை எடுங்களேன்டா. இப்படி நின்றுகிட்டு இருந்தா எப்படி? ஏய் என்னடா பிரச்சனை? எவ்வளவு நேரம் இப்படி நிப்போம் நம்ம? தெரியல, காலெல்லாம் வலிக்குதுடா. அதுவும் பத்தல, நம்ம கூட போட்டி போட்டு நிக்குது. கெட்ட நாம இருந்தாடா அது. மச்சான் ரூபனை பாரு.
சா ரூபன் நம்மளுக்காண்டி ஏதோ வெறித்தனமா யோசிக்கிறான் போலடா. பார்க்க எப்படி இருக்கானுங்க? அழகா இருக்கானுங்களா? ஒருத்தன் ஈன்னு இழிச்சிட்டு இருக்கான். அவன் நிக்கிற ஸ்டைல பார்த்தாலே தெரியுது என்னமோ பெருசா செய்ய போறானுங்கடி. ஒருவேளை பேட்ட வில்லன்? கிழிச்சா அவன் காலப்படுறா. மச்சான் இதுக்கப்புறம் என்னால முடியாதுடா. நான் 1 2 3 சொல்லி நான் பண்றது நீ பண்ணும். சரிடா. ஓகே 1 2 3 சொல்றா. குட்டாளி உள்ள போயிட்டாங்க. சாரி இங்க பாடி ச்சே இத பண்றதுக்கு தான் இவ்வளவு யோசிச்சானுங்களா? போயிட்டானுங்க. ஒண்ணுமே தெரியலையா? போயிட்டானுங்கடி. ஏ பே நானன்றத பாத்துறேன்டா. அப்பால இப்போ சாத்தானே. ஐயோ சரி அம்மா. நல்லபடியா தப்பிச்சிட்டோம். இதுக்கு தான் சொன்னேன் இன்னைக்கு பௌர்ணமி வெளியே போவேனான்னு. நீ கேட்டியா? இப்ப பாரு மனுஷனுங்க கொண்டுல பொட்டுட்டோம். பாத்துக்கலாம். சாத்தானே அப்பால இப்போ சாத்தானே. ரூபன் ரூபன் டேய் அவ அப்படி எழுப்பினா எந்திரிக்க மாட்டான். இப்ப பாரு மச்சதானா? ஏய் ஒரு வாட்டி சொன்னா நீ கேட்க மாட்டீங்க. ம் சரிசமா உட்கார வச்சு பேசினா தான் கேட்பீங்களோ? ஐயா நீங்க பெரிய இடையா, இந்த நிலத்தை வச்சு தான் நீங்க வாழணும் ஐயா. ஏய் உன்ன மாதிரி முட்டாள் தான் அவ்வளோ பெரிய நிலத்துல பணத்தை போச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த நிலத்தோட வேல்யூ தெரியுமா உனக்கு? ஐயா அந்த நிலத்தை நம்பி தாயா நாங்களே இருக்கோம். சரி அப்போ உன் குடும்பத்தையும் சேர்த்து அந்த நிலத்தில் போச்சிருவோம். ஓகேவா? ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்கய்யா. அப்போ சைன் வை. நான் சொல்கிறது தான் ப்ரைஸ், நோ காம்ப்ரமைஸ். ஏய் அந்த சுடுகாட்டுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் தேவையா? ஐயா அது வெறும் சுடுகாடு இல்லையா, அது எங்க பூர்வீகம் ஐயா. எங்க பரம்பரையெல்லாம் வச்ச இடையா. எங்க பரம்பரையை அழிச்சிடாதீங்க ஐயா. ஏய் நீ எந்த காலத்தில் இருக்க? நான் உயிரோடு இருக்கிற குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என் தாத்தா பாட்டி பாட்டன் முப்பாட்டன்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ சொன்னா கேட்க மாட்ட. ஐயா வேணாம் ஐயா. ஐயா ஐயா வேணாம் ஐயா. ஐயா வேணாம் ஐயா. சைன் வை.